தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷத்துல புக்கிங் ஓப்பன் ஆன 1 ஹவர்ல 1.25 லட்சம் புக்கிங்கை அள்ளின ஒரு கார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த வருஷத்துல த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் லான்ச் அப்படின்னு கூட இந்த காரை நம்மளால சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம கூட மஹேந்திராவோட தார் ராக்ஸ் வந்து நம்ம கூட இருக்கு. ஒரு அழகான ஒரு காரு, ஒரு அழகான ஒரு டவுன்ல நம்ம இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது பாண்டிச்சேரி. ஸோ பாண்டிச்சேரியில இந்த டிரைவ் வரும்போது இது எப்படி ப்ராக்டிக்கலாக சப்போர்ட் பண்ணுச்சு, 4 பேர் வர்றதுக்கு இந்த கார் எப்படி இருந்ததை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தார் ராக்ஸில் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது என்ன அப்படின்னா இதோட எக்ஸ்டீரியர் லுக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரோட் ப்ரெசன்ஸ் தான் வந்து நிறையா பேருக்கு இது ஒரு ட்ரீம் காரை மாறினதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ அந்த லுக்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். இந்த ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது இந்த 6 பேக் கிரில் வந்து ஒரு மாதிரி பயங்கர அட்ராக்டிவாகவும் ஒரு கம்பீரமான ஒரு லுக்கையும் வந்து இந்த காருக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹெட்லைட் வந்து உங்களுக்கு ஒரு எல்இடியில் கொடுத்துருக்காங்க, அதை சுற்றி வந்து ஒரு டிஆர்எல். அப்போ இந்த ஹெட்லைட்டோட த்ரோ வந்து நைட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. நாங்கள் நைட்டு இந்த காரை டிரைவ் பண்ணி வரும்போது ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டி, இன்ஃபேக்ட் ஹைவேலையும் சரி சிட்டிக்குள்ளேயும் சரி ரொம்ப பிரைட்டாக ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஃப்ரண்ட்டோட இந்த ஹைட்டை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அந்த அப்ரோச் ஆங்கிள்லாம் நல்லா அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ரஃப்பான ரோட்டில் ஒரு ஆஃப் ரோட் நீங்கள் போகிறதுக்கு கூட இது ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஃப்ரண்ட்டோட பம்பருமே வந்து ரொம்ப ப்ரொஜெக்டடாக இருக்குது. இதை டிரைவ் பண்ணும்போது நமக்கு இங்கே தான் விசிபிலிட்டி இருக்குது, பட் அது கீழே இல்லாதது ஜட்மெண்ட்டில் கொஞ்சம் இனிஷியலாக நீங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஏன்னா காருக்கும் முன்னாடி கொஞ்சம் போர்ஷன் இருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் எங்கே போய் நம்ம இடிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த ஹூட் நீங்கள் பார்க்குறீங்க நல்லா லென்த்தாக இருக்குது. அதே மாதிரி இங்கே நல்ல ஒரு கட்ஸ் அண்ட் க்ரீசஸோட பல்கியான ஒரு ஃபீலு. இந்த சைடு இருக்கிற இந்த பிளாஸ்டிக்கோட இந்த ப்ரொஜெக்ஷனுமே வந்து பயங்கர ஒரு லுக்கை வந்து கொடுக்குது. பட் டிரைவ் பண்ணும்போது சிட்டிக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒய்டான ஒரு காரை எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் டஃப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த போர்ஷனை நம்ம இடிக்காமல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சைடு லுக்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த காருக்கு கம்பீரமான லுக் கொடுக்கறதுக்கு இன்னொன்று இந்த லென்த் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இப்போ நாங்கள் எடுத்த கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ் கூட இங்கே அட்டாச் பண்ணுறோம், நீங்கள் பார்க்கலாம். ஸோ வண்டிக்கு ஒரு மேசிவான ஒரு லுக்கு வந்து இந்த லென்த்தே கொடுக்குது. அப்போ இந்த லென்த் வந்து ஒரு 4.4 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். தாருக்கும் தார் ராக்ஸுக்கும் இருக்கிற ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸே வந்து இந்த லென்த்து தான். அது வந்து சப் 4 மீட்டரில் இருந்தது, பட் இது 4.4 மீட்டர் அப்படிங்கிறப்ப கேபின்குள்ளே ஒரு நல்ல ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி 5 டோராக இது வந்து மாறி வந்ததுனால இன்க்ரெஸ் அப்படிங்கிறது இந்த ரியரில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்போது அந்த காரை வந்து ஒரு பேச்சுலர் கார் அப்படின்னு சொல்லலாம். இதை தார் ராக்ஸை வந்து ஒரு ஃபேமிலி கார் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அப்படி சொன்னால் கூட உள்ளே அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதோட வீல் பேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 2.8 மீட்டர்ஸ் வந்து இதோட வீல் பேஸு. இப்போ நல்ல லாங்கரான வீல் பேஸாக வந்து இருக்குது. பட் இவ்வளோ பெரிய காரை ஒரு சிட்டிக்குள்ளே வளைச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே டஃப்பாக இருக்குது. இன்னொன்று பார்க் பண்ணி எடுக்கிறதுக்குமே வந்து நமக்கு ரொம்ப அதிகமான ஸ்பேஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ இங்கே டிஎல்ஓ அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஷார்ட்டான விண்டோஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உள்ளே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா மோஸ்ட்லி ஒரு டிஎல்ஓ வந்து கம்மியான ஒரு ஃபீல் தான். பட் அதனால் ஒயிட் கலர் இன்டீரியர் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் அதை மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அதை நீங்கள் பிளாக் இன்டீரியரை மாற்றிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு மாதிரி ஏர் டைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
ரியரோட லுக் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தாருக்கும் தார் ராக்ஸுக்கும் ரியரில் பெருசாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் இருக்கிற மாதிரி தெரியலை. ஒன்லி சேஞ்ச் என்னென்னா இந்த ரூஃப் அது வந்து ஒரு சாஃப்ட் டாப்பாக இருந்தது. இது வந்து ஒரு மெட்டல் டாப்பாக வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. வித் பெனரமிக் சன்ரூஃபோடையே வந்து உங்களுக்கு இது வருது. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த ஸ்பேர் வீலுமே வந்து ஆக்சுவல் வீலோட சைஸுக்கும் ப்ரொஃபைலுக்கும் அலாயுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ரியரோட லுக்கையே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதே வந்து இந்த ஸ்பேர் வீல் தான். மெட்டல் வீல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே இருந்திருக்காது. வேறு வழியே கிடையாது, அவங்க அலாய் தான் கொடுத்தாகணும். இப்போ இதோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 255/60 R19 வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ராடராக இருக்குது. ஸோ 255 அப்படிங்கிறப்போ இந்த காரோட அந்த ஒரு சஸ்பென்ஷனையே கொஞ்சம் இது வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு மெத்தையில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்போது மெத்தையில் போகிற அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ட்ரைவ் பண்ணும்போது அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே கேமரா வந்து இங்கே ரியரில் கொடுத்துருக்காங்க. அது இருக்கிற இடம் தெரியாமல் ரொம்ப நீட்டாகவே வந்து உங்களுக்கு அது ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரியரில் ஒரு வைப்பர் இருக்குது, டீஃபாகர் லைனுமே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வாஷர் ஃப்ளூயிடும் அதில் இருக்குது. இப்போ நம்ம இது பூட் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ தாருக்கும் தார் ராக்ஸுக்கும் இன்னொரு அட்வான்டேஜ் இந்த பூட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கலான கொஞ்சம் ஒரு பெரிய பூட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஹைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக லக்கேஜை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு வேல்யூ ஆடட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் இந்த சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஆம்ரெஸ்ட்டு மூவபிளாக கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே லென்த்து வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் அவங்க லென்த்தன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அவங்களோட பர்பஸ் என்னவா இருக்குது அப்படின்னா இந்த கப் ஹோல்டரை வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மேபி இந்த லென்த்தை வந்து கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். பட் இது ஆம்ரெஸ்ட் இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுங்கிறது இப்படி ரெண்டையுமே இப்படி ஓப்பன் பண்ணாலுமே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இந்த கார் வந்து என்னதான் பெருசாக இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் லேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் வந்து இங்கே நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் வந்து இப்போது நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 1 லிட்டரை இந்த டோரில் வைக்கிறதே வந்து கொஞ்சம் சேலஞ்சு தான். அதில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப போட்டு அமுக்கி தான் நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஒரு கப் ஹோல்டரில் இருக்குது, அப்படி வச்சிங்கன்னா ஓகேவா வந்து இருக்கும். அப்போது ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து டைட்டாகவும் கிராம்ப்டாகவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சீட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வென்டிலேட்டட் சீட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பவர் அட்ஜஸ்டபிள் சீட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு மட்டும்தான், கோ டிரைவர் கூட கிடையாது. இது வந்து நம்ம இருக்கிறது டாப் அண்டு AX7L அப்படிங்கிற அந்த வேரியண்ட்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இதில் கூட நமக்கு கோ டிரைவருக்கு கிடையாது. ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிக்ளைனையுமே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மிச்சப்படி லம்பருக்குரிய சப்போர்ட் எதுவுமே வந்து உங்களுக்கு இதில் கிடையாது. அண்டத்தை அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்பவே லேகாக தான் இருக்குது. நான் வந்து ஒரு 5'8", அப்போ என்னோடய 5'8"க்கு எனக்கே வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. 6 ஃபீட்லாம் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த அண்டத்தை அப்படிங்கிறது உங்களுக்கு வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெடலோட ஸ்பேஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் டுவர்ட்ஸ் ரைட் சைடு வந்து அந்த பெடல் வந்து அப்படி டேர்ன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு டெட் பெடலும் வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த டெட் பெடல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்கு. நீங்கள் கால் இங்கே லெஃப்ட் லெக்கை வைக்கிறது, நம்ம இருக்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் தான். ஸோ அப்போ லெஃப்ட் லெக்கை வைக்கிறதுக்கு அந்த டெட் பெடலோட விட்டு சின்னதாக இருக்குது. அப்போ நீங்கள் ஷூலாம் போட்டிருந்தீங்கன்னா பாதி ஷூ தான் வந்து உங்களுக்கு அந்த டெட் பெடல் மேலே உட்காந்துருக்கும். ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸ்டேரிங் செம்ம கம்ஃபர்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். பட் இந்த ஸ்டேரிங்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் வந்து உங்களால் பண்ண முடியும். பட் டெலஸ்கோப்பிங் வந்து உங்களால் பண்ண முடியாது. தாரில் மாதிரியே தான் வந்து உங்களுக்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோப்பிக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டேரிங்கோட அந்த ரிஃபைன்மெண்ட்டு, அதோட ஃபீட்பேக்கு அதெல்லாம் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது. செம்ம சாஃப்டாக வந்து ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிற விண்ட்ஷீல்டு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ விசிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி பெருசாக இல்லை. பட் அந்த முன்னாடி அந்த ஃப்ரண்ட்டுக்கும் முன்னாடி இருக்கிற பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் பிளைண்ட் ஸ்பாட்டு தான். நம்ம வந்து முன்னாடி இருக்கிற காருக்கும் நமக்கும் அந்த கேப்பை வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். இன்கேஸ் பெடஸ்ட்ரியனுக்கு நமக்கு கிராஸ் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக அந்த வண்டியை ஓட்டணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய காராக வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ IRVM வந்து உங்களுக்கு ஆட்டோ டிமூவலாக கொடுத்துருக்காங்க.
ரியரோட விசிபிலிட்டி கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. தோ வெஹிக்கிள் வந்து ஃப்ளாட்டாக வந்து ரியர் இருந்தால் கூட, பட் ரியரோட விசிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஐஆர்விஎம் வழியாக ரொம்ப நேரோடாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மிச்சப்படி இங்கே இருக்கிற இந்த ஃபினிஷு எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு லெதர் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஓகே தான். சன்ரூஃப் வந்து உங்களுக்கு பெனரமிக் சன்ரூஃப் வந்து கிடைக்கிது. இன்ஃபோடெயின்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக வந்து உங்களுக்கு இருக்காது. இந்த ஹேங் ஆகிற பிரச்சனை அது எதுவுமே வந்து நமக்கு இதில் இல்லை. டிரைவ் மோட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீனில் வந்து வரும். அதில் ஜிப்பு, ஜூமு. இப்போ ஜிப் அப்படிங்கிறது ஒரு சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜூம் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஜிப்பே மோர் தென் சஃபிஷியண்ட்டாக வந்து பவர் இருக்குது. நீங்கள் ஜூம் போகிற அளவுக்கு உங்கள் ரெக்யர்மெண்ட் வந்து இருக்கவே இருக்காது. இன்னொன்று ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்னோ, மட்டு, சாண்டு அப்படின்னு சொல்லி ஒரு 3 ட்ராக்ஷன் மோடுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்றாப்புல ட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு டியூன் ஆகிக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு 2 வீல் டிரைவ், அதாவது ரியர் வீல் டிரைவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் ஆல் வீல் டிரைவ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே தனியாகவே வந்து ஒரு லீவரும் உங்களுக்கு அதில் இருக்கும். அதில் ஸ்மார்ட் கிரால் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சருமே இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஆஃப் ரோடில் ஒரு ஹில்லு மாதிரி ஒரு இதில் மேலே ஏறணும் அப்படின்னா அந்த ஸ்மார்ட் கிராலை போட்டு எனேபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் முதற்கொண்டு நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸ்டேரிங்கை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணால் போதும். அதுவாகவே அழகாக ஏறி இறங்கி உங்களை வந்து கீழே கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக அதை வந்து பண்ணியிருக்காங்க. ஆஃப் ரோடுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு காரு, அதுவும் இந்த இன்டெலிடர்ன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வண்டியோட லென்த் வந்து ரொம்ப அதிகம், வீல் பேஸ் வந்து அதிகம். அப்போது நீங்கள் ஆஃப் ரோடு போகிறீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான ஒரு டேர்ன்லலாம் இதை நீங்கள் டேர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சிட்டிக்குள்ளே நம்ம ரொம்ப நல்லாவே அதை ஃபேஸ் பண்ணுறோம். ஒரு சின்ன யூ டர்ன் போடுறதுக்கோ பார்க் பண்ணுறதுக்கோ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. நம்ம நிப்பாட்டுறதுக்குள்ளே பின்னாடி வந்து ஒரு பெரிய டிராஃபிக்கே வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இன்டெலிடர்ன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரியர் வீலை வந்து லாக் பண்ணி வண்டியை வந்து அப்படி நின்ன இடத்துல சுற்றுறதுக்கு வந்து உங்களை அலோவ் பண்ணுது. அப்போ இந்த டேர்ன் இன் ரேடியஸை வந்து ரொம்பவே கம்மி பண்ணுறதுனால இந்த ஆஃப் ரோடை கொஞ்சம் எஃபெக்டிவாக அந்த மோடில் வந்து உங்களால், அந்த டேர்ன் மோடில் வந்து உங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியும். பெனரமிக் சன்ரூஃப் ஒரு நல்ல ஃபீல் வந்து கொடுக்குது. நல்ல மேசிவான ஒரு ஓப்பனை வந்து உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம இது பிளைண்ட் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தனியாகவே வந்து ஒரு பட்டன் இருக்குது. அதை டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளைண்ட் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு இதை டபுள் டேப் பண்ணோன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ அது ஒரு நல்ல இந்த காருக்கு ஒரு செம ஃபீல் வந்து கொடுக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். நம்மகிட்ட இருக்கிறது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. கியர் பாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. ஒன்லி திங் என்ன அப்படின்னா நம்மளை பயங்கரமாக புல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பெட்ரோல் வேரியண்ட் தான், நம்ம இன்ட்ரோவில் நம்ம சொன்ன மாதிரி. அப்போ அந்த பெட்ரோல் வேரியண்ட்டோட பவர்னு பார்த்தா கூட அந்த 2 லிட்டர் அந்த எம்ஸ்டாலின் இன்ஜின் அது ஆக்சுவலி. நம்ம வந்து ரிவர்ஸ் கியரெல்லாம் போட்டுட்டு லைட்டாக பிரேக்லேருந்து கால் எடுத்தோம்னா அப்படி பயங்கரமாக நம்மளை வந்து பின்னாடி தள்ளுது. அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பிரேக்கை வந்து ரிலீஸ் பண்ணணும். ரியர் சீட்டோட இன்க்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு லீவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போது இதை வந்து இப்படி நீங்கள் ஃப்ளாட்டாக கூட நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் லக்கேஜ் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 30-40க்கு இப்படி நீங்கள் ஒரு ட்ரை கூட பண்ணலாம். ஓகே ரைட். ஸோ உள்ளே வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் இதை பின்னாடி தள்ளிக்கிறோம். அப்படியோ செம்ம டைட்டாக இருக்குது. ஓகே. ஸோ இன்க்ரெஸ் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப அப்போச்சர் சைஸ் வந்து நேரோவாக தான் இருக்குது. அப்போது அந்த எக்ஸஸாக தார் ராக்ஸில் இன்க்ரீஸ் ஆன ஸ்பேஸை வந்து அப்படியே அந்த டோருக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கிராப் ஹேண்டில் இருக்குது. டயகனலாக இப்படி உள்ளே ஏறி இப்படி தான். ஸோ அப்போ மிடில் ஏஜ் வரைக்கும் ஓகே, எல்டருக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். டோர் வந்து ஒரு 90 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ உட்காந்துட்டோம் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ரண்ட்டை விட ரியரில் கொஞ்சம் அண்டத்தை வந்து ஓகேவாக இருக்குது. என்னோடய ஹைட் 5'8", எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட சீட் விட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். லெக் ரூம் வந்து எனக்கு கால் வந்து ஓரளவுக்கு நல்லா டக் பண்ண முடியுது. நீ ஸ்பேஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு நீ ஸ்பேஸ் இருக்குது. ஹெட்ரூம் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹெட்ரூம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டும் நமக்கு வந்து இங்கே கிடைக்குது. இதை புல் பண்ணலாம். அப்பாடியோ ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டு. ஓகே. ஸோ உட்காந்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி அப்ரைட்டாக உட்காந்துருக்க ஒரு ஃபீல் இருக்குது. தேட்ரிக்கல் ஃபீல் நம்ம சொல்லலாம். ஃப்ரண்ட் லோவாக இருக்குது, இங்கே வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அந்த ஃப்ரண்ட் லோவாக இருக்கிறத நல்லாவே நீங்கள் இங்கே ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா கால் உள்ளே விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக தான் வந்து இங்கே உள்ளே விட முடியுது. அப்போ 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் லக்ஸுரியாகவும் உட்கார முடியும்.
ஃப்ளாட்டாக வந்து உங்களுக்கு ஃப்ளோர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 3 பேர் இதில் உட்காந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டோரை ஓப்பன் பண்ணுவோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. ப்ரோ உள்ளே வாங்க. நான் வந்து அந்த பக்கம் வந்து போயிடுறேன். ஓகே, ஸோ இந்த எண்டில் நான் வந்து உட்காந்துருக்கேன். எஸ், நடுவில் நம்ம கீத்து ப்ரோ உள்ளே வராரு. அந்த பக்கம் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுங்க ப்ரோ. விஜய் ப்ரோ வந்திருக்காரு. ஸோ 3 பேர், 2 வெல் பில்ட் அடல்ட்டு, ஒருத்தர் கொஞ்சம் லீனாக இருக்கார். ஸோ 3 பேர் உட்காந்துருக்குறோம். ப்ரோ உங்களுக்கு மிடில் உட்காந்துருக்கிறதுக்கு எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, உட்கார முடியுது நல்லாவே. பட் வந்து என்னால் வந்து லெக்கை வந்து ரொம்ப முன்னாடி வந்து வைக்க முடியாது, ஏன்னா ஏசி வெண்ட் முன்னாடி வர்றதுனால எனக்கு இடிக்குது. எனக்கு கம்ஃபர்ட் வந்து எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. எனக்கு லெக் ரூம் நீ ரூம் ரெண்டுமே நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆனால் அண்டர் தை சப்போர்ட்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. சேஃப்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மஹேந்திராவோட பில்ட் குவாலிட்டி டெஃபினட்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 6 ஏர்பேக்ஸ் வந்து ஆல் வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆடாஸோட லெவல் 2 வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. பட் அந்த ஆடாஸோட கான்ஃபிகரேஷன் எல்லாம் லைக் எமர்ஜென்சி பிரேக்கிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு இதுக்கு முன்னாடி நம்ம இதோட ரிவ்யூலேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நல்லாவே வந்து உங்களுக்கு கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த காரை வந்து ஒரு 2 நாள் நாங்கள் ட்ரைவ் பண்ணுறோம். ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இதில் இந்த டிரைவிங் கம்ஃபர்ட் எப்படி இருந்தது, இந்த டிரைவில் நமக்கு இந்த சீட்டிங் கம்ஃபர்ட்டு இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிரைவபிலிட்டி. இந்த இன்ஜினோட ஸ்பெக்கை வந்து நம்ம பார்த்துடலாம். நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது வந்து பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த தார் ராக்ஸில் பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா இவ்வளோ பெரிய காருக்கு பெட்ரோல் இன்ஜின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது டார்க் வந்து 330 Nm வந்து டார்க் டெலிவரி பண்ணுது. 160 bhp வந்து பவர் டெலிவரி பண்ணுது. அப்போ செம்ம டார்க்கியாக இருக்குது. 2 லிட்டர் எம்ஸ்டாலின் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் இருக்கிற அந்த பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து இதுலேயும் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் XUV 700 பார்க்கும் போதும் இதே இன்ஜின் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. தார்லேயுமே இதே இன்ஜினோட காம்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஒரு டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் இருக்குது. அது 2.2 லிட்டர் எம்ஹாக் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களோட ப்ரூவனான ஒரு இன்ஜின். ஸோ அதோட பவர் வேல்யூன்னு பார்த்தோன்னா 150 bhp வந்து பவர் டெலிவரி பண்ணுது. சேம் 330 Nm வந்து டார்க் உங்களுக்கு டெலிவரி பண்ணும். ஸோ டீசல் வந்து இந்த பெட்ரோலுக்கு ஈக்குவலாக தான் வந்து அதோட டார்க்கோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் பவர்னு பார்க்கும்போது பெட்ரோல் கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அது நம்மளால் இங்கே ரியல் டைமில் ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு த்ராட்டில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா செம்ம ரெஸ்பான்சிவாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு புல் வந்து கொடுக்குது. அதே நேரத்தில் ரொம்ப ரிஃபைன்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். NVH ரொம்ப கண்ட்ரோல்டாக ஹூட்ல இருந்து சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இது ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் தான் வந்து உங்களுக்கு இது. ஸோ இதோட கியர் பாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு AT கியர் பாக்ஸ் வந்து இதில் இருக்குது. இன்ஃபேக்ட் டீசல் பெட்ரோல் ரெண்டுலேயுமே உங்களுக்கு அந்த 6 ஸ்பீட் AT வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் கியரோட ஷிஃப்டிங்குமே வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறது தெரியாத அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு இதோட கியரோட பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. சிட்டிக்குள்ளே மேனூவர் பண்ணுறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் காரோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு. நான் வாக்கரவுண்டில் சொன்ன மாதிரியே இது ஒரு 4.4 மீட்டர்ஸ் லென்த்து, 2.8 மீட்டர்ஸ் வீல் பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ரொம்ப லாங்கரான ஒரு கார் தான். அப்போ சிட்டிக்குள்ளே யூடர்ன் போடுறது, பார்க் பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் வந்து உங்களுக்கு இது இருக்குது. சஸ்பென்ஷனு செம்ம சாஃப்டாக இருக்குது. சிட்டிக்குள்ளே நீங்கள் சின்ன மேடு பள்ளம்லாம் ஏறி இறங்கும்போது செம்ம சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது பக்கா ஃபேமிலி ஓரியன்டான ஒரு காராக தான் இதோட டியூன் வந்து இருக்குது. அப்போ ஒரு கம்ஃபர்ட் லெவலில் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. பாடி ரோல் வந்து இது ஒரு டால் பாய் தான். பாடி ஆன் லேடரில் இருக்கிற ஒரு சாசி தான் வந்து இது. நீங்கள் கட் பண்ணுறது எல்லாமே வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத பார்க்காமலே அவங்க சொல்லலாம். நீங்கள் இப்போ வந்து லெஃப்ட் எடுக்கிறீங்க, ரைட் எடுக்கிறீங்க, பிரேக் அமுக்குறீங்க, கியர் மாறுது, இந்த மாதிரி எல்லாமே வந்து கூட வர்ற அத்தனை பேருக்கும் தெரிகிற லெவலில் தான் இதோட கம்ஃபர்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸுக்கு கண்டிப்பாக பஞ்சம் இல்லை. கம்ஃபர்ட்டுக்கு கேபின்குள்ளே நிறைய கம்ஃபர்ட்டான விஷயங்கள், அந்த சீட்டு ரியரில் அது எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட்டு மைலேஜ். இப்போ நம்ம ஓட்டுறது பெட்ரோல் வேரியன்ட் தான் நான் சொன்ன மாதிரி. அப்போ இதோட மைலேஜ் வந்து எங்களுக்கு எவ்வளோ கிடைச்சது கிளஸ்டரில் காமிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு கிளஸ்டரில் காமிக்கிறது 7 kmpl வந்து காமிக்குது. மோஸ்ட்லி சிட்டி டிராஃபிக். ஏன்னா சென்னையிலேருந்து நாங்கள் வரோன்னா ECR ரோடில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ அப்போ ECR ரோடை பற்றி உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிற ரோடு தான்.
ரொம்ப ஹைவே வந்து அது கிடையாது. இன்னொன்று பாண்டியில் உள்ளே ஃபுல்லாமே பேக்டான பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நாங்கள் ஓட்டியிருக்கிறோம். ஸோ மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 7. அப்போ ஹைவே பியோர் ஹைவேல ஒரு 9 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பெனி கோட் பண்ணுறதே 12 தான் வந்து உங்களுக்கு கோட் பண்ணுறாங்க இந்த பெட்ரோலுக்கு. அப்போ டீசலுக்கு எவ்வளோ கிடைக்கும்? அவங்க கோட் பண்ணுறதே வந்து 13 to 14 தான் கோட் பண்ணுறாங்க. ஹைவேல 13 கிடைக்க வாய்ப்பு இருக்கும், சிட்டிக்குள்ளே 9 அப்படிங்கிறது தான் வந்து இன்ஃபேக்ட் டீசலுக்குமே கிடைக்கும். வண்டி உட்காந்தோம்னா டெஃபினட்டாக நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா 4 பேர் உங்கள் காரை பார்க்காம போக மாட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு ரோட் ப்ரெசன்ஸு. இதோட ஃபோட்டோ ஷூட்லாம் நாங்கள் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செம்மையாக வந்து ஒரு லுக் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் தார் அளவுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இல்லைன்னா கூட பட் நல்ல ஒரு டிரைவபிலிட்டி, அக்ரெசிவான ஒரு பவர் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஆஃப் ரோட் போகிறதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. இது வந்து ஒரு 4x4 கிடையாது, இது ரியர் வீல் டிரைவில் இருக்கிற ஒரு வெர்ஷன் தான். அப்போது நார்மல் ரோடில் தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். அப்போ நீங்கள் 4x4 வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட அந்த ஆஃப் ரோடோட பர்ஃபார்மன்ஸுமே வேறு லெவலில் இருக்கும். பட் இது கொடுக்குற ஃபீலுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அப்போ இந்த மாதிரியான கேட்டகரி ஆஃப் பையராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கார் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செட் ஆகும். நல்ல ஒரு வைப் வந்து உங்களுக்கு கொடுக்கும். செமையான ஒரு ஃபீல் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ இந்த தார் ராக்ஸோட பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது பெட்ரோல் வேரியண்ட்டு, டாப் எண்டு அப்படின்னு சொல்லலாம், AX7L. அப்போ இதோட ஸ்டார்டிங் பட்ஜெட் நம்ம பார்க்கும்போது ஒரு 16.5 lakhs ஆன் ரோட் காஸ்ட்டில் ஆரம்பித்து 26.5 lakhs ஆன் ரோட் காஸ்ட்டில் உங்களுக்கு இந்த பெட்ரோல் வேரியன்ட்ஸ் வரும். இதே இது டீசல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 18 lakhsலேருந்து 29 lakhs வரைக்கும் உங்களுக்கு வேரியன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்போ இதில் ஒரு ஃபீச்சர் லோடடாக வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அது இந்த டாப் எண்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஹோப் இந்த வீடியோ இந்த தார் ராக்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அப்போ ப்ராக்டிக்கலாக இது எப்படி உங்கள் ஃபேமிலிக்கு செட் ஆகும், ஒரு ஃபஸ்ட்டு காராக இந்த காரை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.